வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மணப்பாடு தூத்துக்குடியில் இருக்க ஒரு அழகான கடற்கரை கிராமம். அந்த கிராமத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தோம். லாஸ்ட் எபிசோடில் திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க. நமக்கு சென்னைக்கு இன்றைக்கி நைட்டு தான் பஸ்ஸு, அதனால் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. பக்கத்தில் என்ன இடம் பார்க்கலான்னு யோசிச்சப்போ தான் மணப்பாடு போகலான்னு பிளான் பண்ணோம். திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு மணப்பாடு கிளம்புறோம். மணப்பாடு திருச்செந்தூர்லேருந்து 18 கிலோமீட்டர்லையும் தூத்துக்குடியிலேருந்து 60 கிலோமீட்டர்லையும் இருக்குது. நம்ம இன்றைக்கி பஸ்ஸில் தான் போக போகிறோம். திருச்செந்தூர்லேருந்து நம்ம போகிறதுக்கு 30லேருந்து 40 நிமிஷம் ஆச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா. திருச்செந்தூர்லேருந்து உவரி வழியாக நாகர்கோவில் போகிற பஸ்ஸஸ்லாம் மணப்பாடு வழியாக தான் போகும். கேட்டு ஏறிக்கோங்க. நம்மளை இந்த இடத்துல தான் இறக்கி விடுவாங்க. மணப்பாடு ஊருக்குள்ளே எதுவும் பஸ் போகுமான்னு சரியாக தெரியல. நாங்கள் இங்கே இறங்கின உடனே ஒரு ஆட்டோ வந்துச்சு. அந்த ஆட்டோலேயே நம்ம ஏறிட்டோம். ஷேர் ஆட்டோ தான். ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. நம்ம இப்போ மணப்பாடோட முக்கியமான ஸ்பாட்டான ஹோலி கிராஸ் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்த ஒரு தீபகற்பம்னு சொல்லுவாங்க. எதனாலனா ஒரு பக்கம் நிலப்பரப்பாகவும் மீதி இருக்க 3 சைடுமே கடலாகவும் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க கடலை பெண் கடல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப சாந்தமாக இருக்கும். பெருசாக நம்மளால் அலைகளே பார்க்க முடியாது. ரைட் சைடில் இருக்க கடல் ஆண் கடலாம். இந்த கடலில் அலைகள் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கும். இந்த சர்ச்சோட பேக் சைடில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனோம்னா பீச்சை ஒட்டியே ஒரு சென்ட் சேவியர் குகையும் இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு அங்கே போகலை. மணப்பாடுக்கு மணவைன்னு ஒரு பேரும் இருக்குது. சரி, நம்ம ஹோலி கிராஸ் சர்ச்சை பற்றி பார்ப்போம். இந்த சர்ச் கிபி 16ஆம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டதான். போர்ச்சுகீசிய மாலுமிகள் தான் இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. சுமார் 400 வருஷத்துக்கு மேலே ரொம்பவே பழமையான ஒரு சர்ச்சாக இருக்குது. நாங்கள் 2024 மேலே தான் இந்த இடத்துக்கு போனோம். நாங்கள் போயிருந்தப்ப இங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால சும்மா உள்ளே மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். நான் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் இந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என்ன கேட்டால் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ்னே சொல்லுவேன். நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்டில் இவ்வளோ அழகான பிளேஸ் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இந்த மணப்பாடு ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லைனாலுமே ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய தமிழ் படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னெல்லாம் படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். விஷ்ணு விஷால் நடித்த நீர்ப்பறவை படத்தில் நிறைய சீன்ஸ் சாங்ஸ்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா ஷாம் நடிச்ச இயற்கை மூவி. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா நம்ம விஷால் நடிச்ச தாமிரபரணி. இந்த படத்தோட ஓப்பனிங் சாங்கான கட்டபொம்மை ஊர் எனக்குங்கிற பாட்டில் சில சீன்ஸ் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதுவுமே தூத்துக்குடி பேஸ் பண்ண மூவி தான். சிங்கம் 2 படத்தில் ஓப்பனிங் சாங்கில் ஒரு சீனும், அப்புறம் அன்சிகா என்னை கடத்திட்டாங்கன்னு பொய் சொல்லி சூர்யாவை வர வைக்கிற சீன்ஸும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. கடல் மூவியில் வர சில சீன்ஸும் இங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கடற்கரை கிராமம், கிறிஸ்டியானிட்டி, இதை பேஸ் பண்ணின மூவிஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது மணப்பாடு தான். இந்த சர்ச்சிலேருந்து பார்க்குற வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இருந்து மணப்பாடு கிராமமும் கடற்கரையும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இங்கே சர்ச் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி பார்க்கிங் கிட்ட வந்தோம். அங்கே தான் சில கடைகள் இருக்கு. நாங்கள் இன்னைக்கு லஞ்ச் இங்கே தாங்க சாப்பிட்டோம். ஃபிஷ் மீல்ஸ். சாப்பாடு ஓகேவா இருந்துச்சு. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது, சின்ன கடைகள் தான் இருக்கும். பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போனாவே நம்ம பீச்சுக்கு போயிடலாம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. நம்ம பீச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கிணத்துலேருந்து தண்ணியை இறைச்சி குளிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களாம் பீச்சில் குளிச்சுட்டு இங்கே நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு போகிறாங்க. பீச்சை ஒட்டியே இருக்க கிணறு, ஆனால் நல்ல தண்ணி வருது பாருங்களேன். இந்த இடத்துல தான் பேக் வாட்டர்ஸ் வந்து பீச்சில் ஜாயின் ஆகுது. ஃபேமிலிஸ்லாம் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ஆழம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கான். ஃபேமிலிஸோடலாம் வந்தால் குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பீச்.
கிடைச்சிது. நிறைய மணல் மேடுகளா இருக்க இந்த லேண்ட்ஸ்கேப்பே ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. மணப்பாடு மக்களோட முக்கியமான தொழில்னு பார்த்தா மீன் பிடிக்கிறது தான். இங்க நிறைய படகுகள்லாம் பார்த்தோம். மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லாம அதை கருவாடு ஆக்கியும் விற்கிறாங்க. மணப்பாடுல கிடைக்கிற கருவாடு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பாருங்க. இங்க ஹோலி கிராஸ் சர்ச் மட்டும் இல்லாம இன்னும் 2 சர்ச்சஸ் இருக்கு. நம்ம இந்த சர்ச்ல இருந்து பார்க்கும் போதே ஊருக்குள்ள 2 பிரம்மாண்டமான சர்ச்சஸ் நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒண்ணு இந்த செயின்ட் ஜேம்ஸ் சர்ச். இந்த சர்ச்சை பெரிய கோயில்னு அழைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா ஹோலி ஸ்பிரிட் சர்ச். இந்த சர்ச்சை சின்ன கோயில்னு சொல்றாங்க. இந்த 2 சர்ச்சுமே ரொம்பவே அழகான பிரம்மாண்டமான கட்டமைப்புல உருவாக்கி இருக்காங்க. பார்க்கிறதுக்கே அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இந்த 2 சர்ச்சுமே ஒரே தெருவுல தான் இருக்கு. ஆனா இது ஃபேஸ் பண்ணிருக்க டைரக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். நீங்க மணப்பாடு வரீங்கன்னா ஹோலி கிராஸ் சர்ச் மட்டும் இல்லாம இந்த 2 பிரம்மாண்டமான சர்ச்சஸையும் நீங்க பார்க்கணும். மணப்பாடுல இது மாதிரி அழகான சர்ச்சஸ் இருக்கிறதுனாலையும் இங்க இருக்க மக்கள் ரோமன் கேத்தலிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்றதுனாலையும் இதை ஒரு சின்ன ரோமாபுரின்னு சொல்றாங்க. நம்ம இந்த சர்ச்சஸ் எல்லாத்தையுமே ஆட்டோல தான் போய் பார்த்தோம். ஆட்டோ டிரைவரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்க பஸ்ஸஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால இவர் கூட தான் நம்ம ஃபுல்லா இங்க சுத்தி பார்த்துட்டு அவரு நம்மள கடைசியா பஸ் ஸ்டாப்லயே டிராப் பண்ணிட்டாரு. நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ எதுவும் தேவைப்பட்டா தாராளமா நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஊர்ல ஸ்டே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஒரு half a day இங்க சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணலாம். மணப்பாடு அருமையான பீச்சஸும் அழகான சர்ச்சஸும் இருக்க ஒரு சூப்பரான ஊரு. நீங்க திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா தாராளமா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணப்பாடும் கவர் பண்ணுங்க. நம்ம இங்கிருந்து கிளம்பி பஸ்ல தூத்துக்குடி ரீச் ஆயிட்டோம். நம்ம தூத்துக்குடி போற ரூட்ல உப்பளங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு நைட் பஸ் ஏறதுக்கு முன்னாடி தூத்துக்குடியிலேயே ரொம்பவே ஃபேமஸான சாந்தி பேக்கரிக்கு போனோம். தூத்துக்குடியிலேயே ஃபேமஸான மக்ரூன் அப்புறம் புட்டிங் கேக்லாம் வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. மக்ரூன்லாம் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த சாந்தி பேக்கரி தூத்துக்குடி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கு. தூத்துக்குடி போனா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. இந்த திருச்செந்தூர் ட்ரிப் எபிசோட்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.